ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னா, விடாமுயற்சி வெர்சஸ் பிரேக் டவுன். ஆமாங்க, February 6 அன்னைக்கு நம்ம தலையோட படம் ஏகேயோட படம் ரிலீஸ் ஆக போகுது. விடாமுயற்சி எல்லோரும் ஈகராக இருப்பீங்க. பட் இந்த படம் பிரேக் டவுனுடைய ரீமேக் தான் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ட்ரைலர் பார்த்தாலும் சரி, டீசர் பார்த்தாலும் சரி, பிரேக் டவுனை பார்த்தவங்களுக்கு இது தெரியும். சேமாக தான் கன்ஃபார்மாக இருக்குது. அதில் வேணால் ஒரு பிரேக் டவுன் பார்த்தவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்னா, அஜித் சார் ஒரு டைலாக் சொல்லுவார், ஆஃபீஸர் டவுன் ஆஃபீஸர் டவுன். அதே சேம் டைலாக்கு அதே படத்தில் அதே சீனு அதே இருக்கும். ஓகேங்களா? பட் இதில் மகிழ் திருமேனி கதையை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தாலும் இவருடைய டச்சு நம்ம படத்தில் தடையற தாக்க, அவருடைய இமிகாமன் அவர் படத்தில் ட்ரீட் பண்ண விதம், அவருடைய டச்சு எப்படி இருக்கும், இதில் என்ன ட்விஸ்ட் பண்ணியிருக்காரு, அதை தான் நம்ம இங்கே ஒரு ஸ்டோரி ப்ரெடிக்ஷனாக நம்ம சொல்ல போகிறேன். மேக்ஸிமம் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லாமலும் போகலாம். பட் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கும்போது நம்ம February 6 அன்றைக்கி தெரியும். அது என்னவாக இருக்குன்னா, இதில் அவர் ரீசெண்ட் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் அதை அஜித் ரசிகர்கள் ஏற்றுப்பாங்க. பட் ஆனால் இந்த வலைபேச்சு டீமில் மாற்றி சொல்கிறாங்க. அப்படின்னா இதை இப்போ அந்த கதையை பார்த்தவொடனே அஜித் ரசிகர் ஷாக் ஆவாங்க. ஸோ இங்கே தான் ஒரு முரண்பாடாகுது. அங்கே என்னவா இருக்கலாம், நம்ம தாட் ப்ராசஸ் என்ன வருதுன்னு பார்த்தோன்னா, இதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் கதையாக இருக்குது. அவங்க அப்படி இருக்கும்போது அங்கே என்னவா இருக்கலாம் எனக்கு தோணுதுன்னா, பிரேக் டவுன் கதையில் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃபை மிஸ் பண்ணுவாங்க. அது ஒரு கேங் இதுன்னுவாங்க. பட் இவர் எப்படி மீட்றாருன்றது தான் கதையாக இருக்கும். இங்கே என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, த்ரிஷா ஒரு நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இவங்க கூட ஒன்று துரோகம் பண்ணிவிட்டு வேறு யாரை கூட அஃபேராக இருக்கலாம். இல்லைனா இவருடைய சொத்துக்காக ஏதாவது அங்கே போயிட்டு இவரை நான் காணாமல் போய் நீங்கள் அந்த ஒரு டீம் கிட்ட சொல்லி என்னை அவரை தப்பான அதாவது அவர் அஜித் சாரை அந்த அஜித் சாரில் அந்த கதையே எப்படி சொல்லப்போனால் எப்படி நான் அதை போட்டு தள்ளுறதுக்கு பார்க்குறாங்களோ அப்படி தான் இருக்குது. இந்த நம்ம எப்படி சொல்லப்போனால் மங்காத்தா படத்தில் எப்படி விநாயக் மகாதேவ் சஞ்சனா ஆறுமுகத்தை பீட்ரை பண்ணுவாங்களோ அது மாதிரி இதில் நடத்துக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது கடைசியில் தெரிய அவரை எப்படி மன்னிச்சு ஏற்றுக்கிறாரு, அதுதான் கதையாக இருக்கும். அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு அவங்க மன்னிப்பு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதை இப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஒப்பீனியன் இதுவாக இருக்குமா, இல்லை வேறு மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இப்படி இருந்தால் இன்னும் கதை ட்விஸ்ட் அண்ட் டர்னாக இருக்கும். இது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஏன்னா ரெஜினா கேசன்ட்ராவும் சொல்லுவாங்க ஒரு இடத்துல, இந்த மாதிரி பொண்ணுலாம் வாழறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி இருக்கலாம் என்று என்னுடைய எண்ணம். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள், சரிங்களா? அதை கமெண்டில் சொல்லுங்கள், நான் எதிர்பார்க்குறேன். இல்லைனா தயவுசெய்து இது ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் தான், மேபி இல்லாமலும் போகலாம். என்னுடைய தாட் ப்ராசஸில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மேபி உங்களுக்கும் சேமாக இருந்ததுன்னா, ஆமாம் ப்ரோ இப்படி இருக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள், இல்லை வேறு மாதிரி இருப்பீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? தேங்க்யூ. மீண்டும் ஒரு அடுத்த ஸ்டோரி ப்ரெடிக்ஷனில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.